Summer music. Bah. Bah. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ராமாயணான்னு ஒரு படம் வந்து வரப்போகுதுப்பா. அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் வந்திருக்கு. அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட்டிங். எதுக்காக அப்படின்னா ரெண்டே ரீசனுக்காக. ஒன்று, ராவணன் கேரக்டர்ல யார் நடிக்க போறா அப்படின்னா நம்ம யாஷ், கேஜிஎஃப் யாஷ் நடிக்க போறாரு. அவரோட அந்த கெட்டப்புக்கும் அவரோட அந்த பிசிக்கும் கன்ஃபார்மா செம்ம சூட்டான கேரக்டரு, சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதோட ஒரு சின்ன இமேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு 2 பேர் மியூசிக் பண்றாங்க. ஒன்று வந்து ஏஆர் ரஹ்மான் சார், அதுவே எனக்கு வேற லெவல் சந்தோஷம். ரெண்டாவது யாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஹான்ஸ் ஜிம்மர். ஹாலிவுட்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆஸ்கார் அவார்டு வாங்கி குமிச்சவர் ஹான்ஸ் ஜிம்மர். இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கும் நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துக்கும், அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கும் அதுக்கப்புறம் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்துக்கும் மியூசிக் பண்ணவர். இன்ன வரைக்கும் காலர் டோனா இருக்கிற அந்த டியூன் இவர் கம்போஸ் பண்ணது தான். ஸோ இந்த ஒரு காம்போல இந்த படம் வந்து வரப்போகுது. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அது போக சீதாவா யார் நடிக்கிறாங்க அப்படின்னா சாய் பல்லவி மேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த படத்துக்கு ஈகரா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக இந்த சின்ன காஸ்டிங் மட்டும் பார்த்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ரன்பீர் கபூர் அஸ் ராமா, அப்புறம் யாஷ் அஸ் ராவணா, எஸ் இந்த கேரக்டருக்கு வெயிட்டிங். சாய் பல்லவி அஸ் சீதா, ரவி துபே அஸ் லக்ஷ்மணன் அண்ட் சன்னி டியோல் அஸ் ஹனுமன். ஓகே, ஒரு சூப்பரான காஸ்டிங்ல இந்த படம் வந்து வரப்போகுது. கோ ப்ரொடியூஸ்டு பை யாஷ். ஓகே, ரிட்டன் பை ஸ்ரீதர் ராகவன், டைரக்டட் பை நிதேஷ் திவாரி. ஓகே, மியூசிக் வந்து அகெயின் ஹான்ஸ் ஜிம்மர் சார், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் 2 பேரும் பண்றாங்க. லிரிக்ஸ் வந்து குமார் விஸ்வத். இந்த பாட்டோட இருக்கு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னா டிஎன்இஜி, 8 டைம் ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண ஒரு டீம் தான் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அதுல எந்த விதமான டவுட்டுமே இருக்காது, விஎஃப்எக்ஸ்ல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது போக இதுக்கு முன்னாடி வந்த ஆதி புருஷ், அதை தான் எல்லாரும் கம்பேர் பண்ணாங்க. ஆதி புருஷ் பட்ஜெட்டாகவுமே சரி அண்ட் காஸ்டிங்காகவுமே சரி நிறைய சொதப்பிடுச்சு. விஎஃப்எக்ஸ்ல நிறைய சொதப்பிடுச்சு. அது பேர் என்னது, ராமர் கேரக்டர் ஜீசஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சதும், அனகோண்டாவை வச்சு காமெடி பண்ணதும், ஸோ இதெல்லாமே எனக்கு அந்த படத்தில் சரியா பிடிக்கல. இந்த படத்தில் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர். ஆமாயா, நல்ல ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. The Trinity ruled the 3 worlds. Brahma, God who creates. Vishnu, God who protects. செமையா இருக்கு, அந்த மியூசிக் தனியா இருக்கு. சிவா, God who destroys, எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. பட் when their creation threatened to take over the 3 world, the war to end all wars began. Samba musica. This is the immortal story of Rama versus Ravana. Yes. செம்மையா இருக்கு. Ravana, power and revenge. Rama, dharma and sacrifice. Samma music. Amma. Sa. Ba. காதுக்குள்ள அப்படியே கும்முன்னு இறங்குது. Filmed for IMAX. Okay. Studio presence. Summer music.
நைஸ். திருதா ராமாயணா அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஐ மாதிரி இருக்கிறதுனால இந்தியா our truth our history. Yes, villain. Oh my god, samma music. Part 2 Diwali 2027 Part 1 Diwali 2026, Part 2 Diwali 2027. Okay, filmed for IMAX. செம்ம ஒர்க். இது இந்த வருஷம் தீபாவளி இல்ல, இது அடுத்த வருஷம் தீபாவளி. ஓ 2026, அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். ஓகே, படம் நல்லா வந்தா போதும், அந்த அளவுக்கு சந்தோஷம். ஓகே, எனக்கு இந்த ட்ரைலர் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே கிட்டத்தட்ட ட்ரைலர் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அகெயின் அந்த மியூசிக் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ரொம்ப சூப்பரான மியூசிக்கு. இதை தனியாக அப்படியே கேட்கும்போது அந்த இன்டர்ஸ்டெல்லார்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தெரியும், அது ஒரு டிப்ரெஷன் மியூசிக்னு ஒன்று இருக்கும். அந்த டிப்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் டிப்ரெஷனுக்கே கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் கொண்டு வரதுக்கான ஒரு மியூசிக் இருக்கும், அது அந்த ஹாப்பினஸ்க்கே கொண்டு வரும் நம்மளை. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை இதில் கொடுத்துருக்காரு. அந்த சூப்பரான ஒரு மியூசிக்காக இருந்துச்சு. அண்ட் அது போக இந்த ஒர்க், அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படின்றது வந்து லிட்ரலி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவுக்கு இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஒரு 50% ஆஃப் பார்ட்ஸ் வந்து ஓகே, பார்ட்ஸ் மீன்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 50% இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 2026 வரப்போகுது அப்படின்னா இவங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக கொண்டு வரலாம் இந்த படத்தை. எந்தவித டவுட்மே இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இந்த படம் வந்து டிலே ஆகி வந்தாலும் பரவாயில்ல. இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல, ஸோ 1.5 வருஷத்துக்கு மேலே டைம் இருக்கு. 1.5 வருஷம் டைம் எடுத்து வந்தாலும் பரவாயில்ல. நல்ல படமாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளோட ஹிஸ்டரியை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர்னே வருது. இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அகைன் அண்ட் அகைன் நான் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio. Bye.